பருப்பு பொடி சாதத்தில் போட்டு சாப்பிட்றோம்ல, ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி செய்கிறோம் வாங்க. மிளகாயை வறுத்துக்குங்க, தீய விடக்கூடாது, தீய விடாத வருங்க. அது கூடயே பூண்டியும் போட்டு சேர்த்து வருங்க. இரும்பு கடாயில் செய்யுங்க. இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா உடம்புக்கு நல்லது. அவ்வளவும் கையும் பூண்டும் நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் வாங்க. பருப்பு போட்டுக்குங்க, தோரம் பருப்பு நல்லா சிம்மிலே வருங்க. நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுலே எல்லா அளவும் போடுங்க. உப்பு சேர்த்துக்கங்க, உப்பும் போட்டே வறுத்துக்குங்க. உப்பு ஈரத்தன்மை உள்ளதுன்றதுனால உப்பையும் ட்ரையாவே வறுத்துக்குங்க. நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. வாசனை வர முடியும் வருங்க. நான் இரும்பு கடாயை நல்லா தீயை இழுத்து வச்சிருந்து சிம்மில் வச்சு வருங்க. அவ்வளோதான், வறுத்து முடிச்சாச்சு. அள்ளி வச்சுக்கலாம் வாங்க. பச்சை பருப்பு 200 கொட்டிக்கிங்க. எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுலேயே போடுங்க. பச்சை பருப்பும் பொன்னிறமாக ஆகட்டும், சிம்மில் வச்சே வருங்க. இரும்பு கடாயை நல்லா தீ அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் இரும்பு கடாயில் இது பண்ணுறது. இரும்பு சத்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க, உண்மைங்களா? எங்களுக்கு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்க. வறுத்தாச்சு. பச்சை பருப்பை வறுத்ததை எடுத்து கொட்டிக்கலாம். ஜீரகம் மட்டும்தான் போட போகிறோம். ஜீரகம் நிறைய போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கங்க. ஜீரகத்தை வறுத்து கொட்டிக்கலாம். இந்த சூட்லேயே கொட்டிக்கிங்க. வறுத்து கொட்டணும்ல, அந்த சூட்லேயே கொட்டிக்கங்க. நாங்கள் கட்டி பெருங்காயத்தூள் வச்சிடல, தூள் பெருங்காயத்தூள் தான் வச்சுக்கிறோம். ஜீரகம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. வாங்க ஜீரகத்தையும் எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம் வாங்க. 200 பொட்டுக்கடலை போட்டுக்கங்க. பொட்டுக்கடலையும் பொன்னிறமாக ஆகட்டும். பொட்டுக்கடலையும் பொன்னிறமாக ஆயிடுச்சு. வாங்க பொட்டுக்கடலையும் அள்ளி போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலை, காய வச்ச கருவேப்பிலை இல்லை, அதனால கொஞ்ச நேரம் பொன்னிறம் செவர விடுங்க. நிறைய கருவேப்பிலை போட வேணாம் பருப்பு பொடிக்கு. அது அப்புறம் டேஸ்டே மாற்றிடும். அப்புறம் கருவேப்பிலை பொடி மாதிரி ஆகிடும் அது. அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. நீங்கள் ட்ரை ஆக்கி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அதில் போட்டுக்கோங்க. எங்ககிட்ட ட்ரை ஆக்கின கருவேப்பிலை இல்லை, அதனால் நாங்கள் பச்சை கருவேப்பிலை வாங்கியாந்து சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுக்கிறோம். இது வறுத்த உடனே அதில் போட்டுக்கலாம். ஆட்டோன்னு நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க. இது சாதத்தோட போட்டு நெய் போட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அரைச்சி சாப்பிட்டு காட்டுறோம் வாங்க.